ஏன் 11 மாதம் அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா 11 மாதம் வரைக்கும் அக்ரிமெண்ட் போட்டால் அதை வந்து சப்ரிஜிஸ்ட்ரார்கிட்ட போய் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் கிடையாது. முன்னாடி வந்து ஒரு உச்சவரம்பு வந்து ஒரு உள்ள தெளிவில்லாமல் இருந்தது. இப்போ புதுசாக வந்த சட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் குறைஞ்சி 3 மாதம் தான் வாங்கணும், 3 மாதம் வாடகை தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு உச்சவரம்பாக இருக்குது. பட் வழக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 6 மாதம் 10 மாதம் அப்படின்ற மாதிரி கூட வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பாட்டு காலி பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவன் முன்பணம் தரலாம், அவன் பின்னாடி நீங்க அலையணும். இல்ல அவரு வந்து முன்பணத்தை கொடுத்து நீ காலி பண்ணாம உட்காந்து அவருக்கு பிரச்சனையா இருக்கும். ஸோ அது மாதிரி பெரும்பாலும் என்ன பண்றாங்க, சரிப்பா நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி காலி பண்ணி வச்சுக்கோ, சாவியை வச்சுக்க, நான் காசை ரெடி பண்ணிட்டு வரேன், இந்த காசை உன்ட்ட கொடுக்குறேன், நீ சாவியை கொடு, ஒரே தான் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்றது தான் 2 பேருக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு விஷயமா இருக்கும். கேஷா கொடுக்குற போது கண்டிப்பாக ரசீது வாங்கிங்க. மற்றபடி இப்போ ஜிபே பண்ணும் போதோ இல்லை செக்காக கொடுக்கும் போதோ கூட அதுக்கும் ரசீது வாங்குறது தப்பு இல்லை. அதுவும் வாங்கினா கூட உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். லேண்ட்லார்டுக்கு சாதகமான சட்டங்களோ குயிக்காக காலி பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருந்தால் தான் நிறைய வீடுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும், டெரெஸ்டேட் மார்க்கெட் டெவலப் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். அதுக்காக அப்படி ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரெக்வஸ்ட் பேர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை மாடல் ரெண்ட் கோடு பாஸ் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் தான் முடிவு பண்ணணும். இவங்க 2 பேரும் சம்மதிச்சா தான் ரினியூ பண்ண முடியுமே தவிர இப்போ சம்மதிக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ அவங்க 2 பேருக்கும் டிஸ்பியூட் ஆகும். இல்லைப்பா நான் ரினியூ பண்ணி தர மாட்டேன், நீ காலி பண்ணி கொடு அப்படின்னா இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து காலத்தை தீர்மானிக்கிறது. நான் இப்போ இவ்வளவு நாள் இருக்க போறேன் இந்த வீட்டுல அப்படின்றது கூட 2 பேரும் பேசி முடிவெடுக்கலாமா? ஆமா, 2 பேர் இப்போ வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவா எல்லாருமே போடுறது வந்து 11 மாசம் அக்ரிமெண்ட் தான் போடுறாங்க. ஏன் 11 மாசம் அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா 11 மாதம் வரைக்கும் அக்ரிமெண்ட் போட்டால் அதை வந்து சப்ரிஜிஸ்ட்ரார்கிட்ட போய் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் 11 மாதத்துக்குள்ளே போட்டிங்கன்னா 11 மாதமோ அதுக்குள்ளேயே போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ரிஜிஸ்டர் பண்ணாமே இருக்கலாம். இது 12 மாதம் 1 இயர் 2 இயர் போட்டிங்கன்னா கம்பல்சரி சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். ஸ்டாம்ப் டியூட்டினா முத்திரை பத்திர செலவு கட்டணும். அது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்குறீங்க அதில், அப்புறம் இந்த 3 வருஷம் வாடகை எவ்வளோ கொடுக்குறீங்க, இந்த 3 வருஷம் வாடகையில் எவ்வளோ பெர்சன்டேஜ், அந்த மாதிரி அந்த பெர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி அந்த பெர்சன்டேஜில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஸ்டாம்ப் டியூட்டியாக கொடுக்க சொல்லுவாங்க. அது போக ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ன்னு ஒன்று கொடுக்க சொல்லுவாங்க. அப்புறம் இதை 2 பேரும் லேண்ட்லார்டும் டெனண்டும் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இந்த அக்ரிமெண்ட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அவங்ககிட்டே சப்ரிஜிஸ்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க சில விஷயங்களுக்கு நீ ஓனர் தானா, ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்டை கொடு, இசி டாக்குமெண்ட்டை கொடு, பட்டாவை கொடு, இதெல்லாம் கூட கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணி சாதாரண ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறோமோ அல்லது வேறு எதாவது பண்ண போகிறோம்னா அதில் என்னென்ன அது சரியாக இருக்கா, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கான்னு அவங்க செக் பண்ணுற மாதிரி இதையும் செக் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதனால என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, 11 மந்த்ஸ் போட்டுப்பாங்க, ஒவ்வொரு 11 மாதத்துக்கு அப்புறம் ரினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த காலத்தை முடிவு பண்றது யாருன்னா அதுவும் பார்ட்டிஸ் தான், லேண்ட்லார்ட் டெனன்ட் தான் பேசி முடியும். அப்போ வாடகை ஒப்பந்தத்தை புதுப்பிக்க முடியும், புதுப்பிக்கிறதுனா ரினியூவல் அப்படிம்பாங்க. இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு 11 மாதம் அக்ரிமெண்ட் போடுறாங்க, 11 மாதம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். ஸோ 11 மாதம் கழிச்சு திருப்பி நீங்கள் இன்னொரு ஃப்ரெஷ் அக்ரிமெண்ட் போட்டு அதை ரினியூ பண்ணி அதுலேருந்து ஒரு 12 மாதம் கொண்டுட்டு போகலாம். இல்லை அந்த அக்ரிமெண்ட்லேயே கீழே கடைசி ஒரு வாசகம், ஒரு என்டார்ஸ்மெண்ட் மாதிரி பார்த்து மேற்கண்ட அக்ரிமெண்ட்டை நாங்கள் இன்னொரு 11 மாதத்துக்கு புதுப்பித்துக் கொள்கிறோம், அதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், சேம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டு ரேட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்ரிமெண்ட்டை ரினியூவல் ஆகின மாதிரி கருத்தில் வரும். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அக்ரிமெண்ட் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் அதிலே என்டார்ஸ்மெண்ட் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஒப்பந்த காலம் முடிந்த பிறகு என்ன செய்ய முடியும் சார்? ஒப்பந்த காலம் முடிஞ்ச உடனே வந்து அந்த அக்ரிமெண்ட்ல பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா நீங்க காலி பண்ணிடணும் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து லேண்ட்லார்ட் 11 மாதம் ஆயிடுச்சுன்னா டெனண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை காலி பண்ணி கொடுக்கணுன்றது அவருடைய கடமை. இப்போ இல்லை அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ண போறேன், இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா அப்போ அவர் என்ன பண்ணணும்னா அவர் லேண்ட்லார்டுகிட்ட போயிட்டு சார் நான் கண்டினியூ பண்ண போகிறேன், எனக்கு அந்த அக்ரிமெண்ட்டை கொஞ்சம் ரினியூவல் பண்ணி கொடுங்க, இன்னொரு 11 மாதத்துக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வாங்கணும். ஸோ இது 2 தான் அவங்களுக்கு உள்ள ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போ வந்து அந்த மாதிரி கேட்கும்போது அதை மறுக்கிறாங்க இல்லையா சார் வீட்டு உரிமையாளர், அது செய்யலாமா அவங்க? அது 2 பேரும் முடியும். இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்குமே லேண்ட்லார்ட் டெனன்ட்ஸ்ன்றதே வந்து அக்ரிமெண்ட் பேஸ்ட் ஆன் தர் ஓன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி கொண்டு வரும். ஸோ 2 பேரோட சுய விருப்பத்தை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இப்போ 2 பேரும் அவங்களுக்குள்ள ரினியூவல் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க 2 பேரும் தான் முடிவு பண்ணணும். இவங்க 2 பேரும் சம்மதிச்சா தான் ரினியூ பண்ண முடியுமே தவிர இப்போ சம்மதிக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ அவங்க 2 பேருக்கும் டிஸ்பியூட் ஆகும். இல்லைப்பா நான் ரினியூ பண்ணி தர மாட்டேன், நீ காலி பண்ணி கொடு அப்படின்னா இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து
ஒன்று காலி பண்ணி கொடுக்கணும், இல்லை அவங்க காலி பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கோர்ட்டில் போய் கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டில் கேஸ் போட்டால் கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்க கோர்ட்டில் அவங்கள காலி பண்ணுறதுக்கு ஒரு உத்தரவு வந்து அவங்க கோர்ட்டில் இருந்து ஒரு அமீனா வந்து காலி பண்ணுற வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம டைம் வேணால் கெயின் பண்ண முடியுமே தவிர அவங்கள வந்து நீங்கள் எனக்கு ரினியூ பண்ணி தான் கொடுங்கன்னு கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா சட்டம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இதை வாடகை ஒப்பந்தமே ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள பரஸ்பரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ரெண்டு பேரும் சம்மதிச்சா தான் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியுமே தவிர ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மேலே திணிக்க முடியாது. பழைய சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் ரெண்டல், அதாவது நியூ ஓல்ட் டெனன்சி ஆக்ட் 1950 ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்நாடு பில்டிங்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து அப்படி கிடையாது. அந்த டெனண்ட்டுக்கு வந்து காலி பண்ணணும்னா சாதாரண ஈஸியாக காலி பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ரினியூவல் பண்ணலைன்னா கூட காலி பண்ண முடியாது. காலி பண்ணணும்னா அந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு சில காரணங்களுக்காக மட்டும்தான் காலி பண்ணணும். அதுக்கு கேஸ் போடணும், கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை நிரூபிக்கணும். அது லென்த்தி ப்ராசஸாக இருந்தது. போட்டு அது வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 40 வருஷம் டெனட்லாம் கூட இழுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். ஸோ அதெல்லாம் இப்படி ஒரு லேண்ட்லார்டு சொந்த பில்டிங்கை வச்சுக்கிட்டு காலி பண்ணுறதுக்கு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் காலி பண்ணிருந்தா அது பெரிய கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி பண்ணால் அது லேண்ட்லார்டுக்கு ரொம்ப பாதகமாக இருக்கும். அன்னைக்கு ஒரு காலத்தில் வந்து வீடுகளே இல்லை, வீடு கம்மியாக இருந்தது, அதனால டெனண்ட்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுன்ற மாதிரி இருந்தால் இன்றைக்கி வீடுகள் நிறைய வந்துடுச்சு. யார் வேணாலும் ஈஸியாக வாடகை போல் இஎம்ஐ கட்டி வாங்குற அளவுக்கு வந்துடுச்சு. ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்துடுச்சு. இந்த பில்டிங் வந்து வாங்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு குயிக்காக காலி பண்ணுற மாதிரி ஒரு சட்ட திட்டங்கள் இருந்தால் தான் நிறைய பேர் வீடு வாங்க முன்னு வருவாங்க. அப்போ நிறைய பேர் முன்னுக்கு வந்தால் தான் வீடு, இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் டெவலப் ஆகும், வீடுகள் நிறைய வரும். அது அவங்களுக்கு அது மாதிரி சட்டங்கள் வந்து அந்த சாதகமான சட்டங்கள், அதாவது லேண்ட்லார்டுக்கு சாதகமான சட்டங்களோ குயிக்காக காலி பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருந்தால் தான் நிறைய வீடுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும், ரியல் எஸ்டேட் மார்க்கெட் டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்காக அப்படி ஒரு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரெக்வெஸ்ட் பேர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை மாடல் ரெண்ட் கோடு பாஸ் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த நியூ டெனன்சி ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த முத்திரை தாள் ஸ்டாம்ப் பேப்பர்ன்றது கட்டாயமா சார்? ஸ்டாம்ப் பேப்பர்ன்றது வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன்றது வந்து நீங்கள் 11 மாதத்துக்கு மேலே போகிறீங்கன்னா அப்போ வந்து அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது எவ்வளோ காலத்துக்கு நம்ம இருக்க போகிறோம், எவ்வளோ வாடகை, எவ்வளோ அட்வான்ஸ் கட்டிக்கொண்டு பேஸ் பண்ணி கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதுதான் முத்திரை. ஸோ அந்த முத்திரை வந்து கட்ட வேண்டியிருக்கும். இப்போ அதுக்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு ஒப்பந்தம் அப்படின்னா மினிமம் ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோ இருக்கோ அதை வந்து முதல்ல வந்து 20 ரூபா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 100 ரூபா போட்டுக்கிட்டு இருக்காங்க. 100 ரூபா பேப்பரில் இப்போ 500 ரூபா பேப்பரில் குறைஞ்சா வரைக்கும் எல்லா அக்ரிமெண்ட்டுக்கும் சாதாரண ஒவ்வொரு ஒப்பந்தத்துக்கும் என்ன பேசிக் இருக்கோ அந்த அளவுக்கு உள்ள அக்ரிமெண்ட்டை நம்ம போட்டுட்டு வந்துட்டு இருக்க வேண்டியது. ஓகே, இப்போ லீஸ்க்கு போறாங்க இல்ல வாடகைக்கு போறாங்க அப்படின்னா முன்பணம்ன்றது கொடுப்பாங்க சார், அட்வான்ஸா ஏதாவது பணம் கொடுப்பாங்க. அது அப்படின்னா என்ன சார்? முன்பணம்னா என்ன? முன்பணம் அப்படின்னா வந்து ரெண்டல் அட்வான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது செக்யூரிட்டி டெபாசிட்னு கூட சொல்றாங்க. அதாவது வந்து ஒருத்தர் போறாரு அப்படின்னு சொன்னா அவரு எனக்கு வந்து நான் அந்த ஒரு குறிப்பிட்ட மாசத்துக்குரிய சில இடத்துல 10 மாதத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க, சில ஒரு 6 மாதம் அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க. அதை வந்து 6 மாதம் வாடகை பணத்தை முன்பணமாக வாங்கிக்கிறாங்க. ஸோ அவர் சப்போஸ் வந்து வாடகைதாரர் வந்து வாடகையே கட்டாமல் போயிட்டாரு, இல்லை அதில் பில்டிங்கில் ஏதாவது சேதாரம் பண்ணிட்டாருன்னா அந்த காலி பண்ணி போகும்போது அந்த சேதாரத்துக்குள்ள காசு, இல்லை கரண்ட் பில்லு கட்டாமல் போயிட்டாருன்னா அந்த கரண்ட் பில்லுக்குள்ள காசு, இல்லை வாடகையில் ஏதாவது பாக்கி வச்சிருந்தா அதை கழிச்சுக்கிட்டு கொடுக்கறதுக்காக வாங்கக்கூடிய பணம் தான் முன்பணம். இதை வந்து உச்சவரம்பு என்ன சார்? அளவுக்கு வாங்கலாம்? இப்போ வந்து சட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு உச்சவரம்பு ஒரு தெளிவில்லாம இருந்தது. இப்போ புதுசா வந்த சட்டத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க குறைஞ்சு 3 மாசம் தான் வாங்கணும், 3 மாசம் வாடகை தான் நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு உச்சவரம்பா இருக்கு. பட் வழக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 6 மாசம் 10 மாசம் அப்படின்ற மாதிரி கூட வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 மாசம் தான் உச்சவரம்பா இருக்கு. ஓகே, இந்த முன்பணத்தை எப்போது திரும்பி தரணும் சார் இந்த வீட்டின் உரிமையாளர்? இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. பெரிய கமர்ஷியல் இடங்கள்லாம் வந்து இது எப்போ கொடுக்கணும் அப்படின்றது வந்து வருது. காலி பண்ணும்போது கொடுக்கணுமா, காலி பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுக்கணுமான்றதா இருக்குது. ஸோ இதை டிசைட் பண்ணுறது வந்து அவங்க சொல்லப்பட்ட அக்ரிமெண்ட்டில் தான் சொல்லணும். இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து நான் காலி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா முன்னாடியே கொடுத்துடணும்.
இல்லை காலி பண்ணும்போது கொடுக்கணும் அப்படின்னா காலி பண்ணும்போது கொடுக்கணும். ஸோ பெரும்பாலான அக்ரிமெண்ட்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா கையில காசு வாயில தோசை. ஸோ அது எப்படின்னா நீ எனக்கு நான் உனக்கு பொசிஷனை கொடுக்குறேன், நீ என் பணத்தை கொடு செய்ய முடியும். ஏன்னா இப்போ நம்ம பாட்டு காலி பண்ணி அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் முன்பணம் தரலாம், அவன் பின்னாடி நீங்க அலையணும். இல்ல அவரு வந்து முன்பணத்தை கொடுத்து நீ காலி பண்ணாம உட்காந்து அவருக்கு பிரச்சனையா இருக்கும். ஸோ அது மாதிரி பெரும்பாலும் என்ன பண்றாங்க, சரிப்பா நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி காலி பண்ணி வச்சுக்கோ, சாவியை வச்சுக்கோ, நான் காசை ரெடி பண்ணிட்டு வரேன், இந்த காசை உன்ட்ட கொடுக்குறேன், நீ சாவியை கொடு, ஒரே தான் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்றது தான் ரெண்டு பேருக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ வாடகைதாரர் வந்து வீட்டுல ஏதாவது சேதம் பண்ணிடுறாரு, ஏதாவது டேமேஜ் பண்ணிடுறாரு வீட்டுல அப்படின்னா வீட்டின் உரிமையாளர் வந்து அதுக்கான முன்பணத்துல இருந்து பிடித்தம் செய்யலாமா சார்? கண்டிப்பா செய்யலாம். ஏன்னா வந்து அந்த பணம் வாங்குறதே வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்பணம்ன்றது வந்து ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டா தான் வாங்குறாங்க. ஸோ அது வந்து வாடகையில் பாக்கி வச்சுருந்தாலும் சரி, ஒரு எலக்ட்ரிசிட்டியில் பாக்கி வச்சுருந்தாலும் சரி, இல்லை பில்டிங்கில் வந்து ஒரு சேதாரம் ஏற்படுத்தியிருந்தாலும் சரி, அப்போ அதுக்கு உண்டான செலவை வந்து நீங்கள் அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லா இடத்துல ஒரு ஆணி அடிப்பாங்க, ஆங்கரை போடுவாங்க, இல்லை ரொம்ப அழுக்காக்கி வச்சுருவாங்க. அப்போ என் சிலரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் காலி பண்ணி நீ ஒரு வருஷம் கழிச்சு காலி பண்ணி போகும்போது எனக்கு பழையபடி உனக்கு அதே அளவுக்கு ஒயிட்டாக வாஷ் அடிச்சு கொடுக்கணும், பெயிண்ட் அடிச்சு கொடுக்கணும்னு கூட கண்டிஷன் போடுறாங்க. ஸோ அப்படி என்னென்ன கண்டிஷன் போடுறாங்களோ நீங்கள் அதை கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது பண்ணலைன்னா அதுக்குண்டான செலவை இந்த வாடகையை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த லேண்ட்லார்டுக்கு உரிமை இருக்குது, அந்த அக்ரிமெண்ட் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து வாடகைதாரர் கொடுக்குற அந்த முன்பணத்தை வீட்டின் உரிமையாளர் தர மறுத்தா என்ன சார் செய்யணும்? தர மறுத்தா அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரெண்டே பொசிஷனை கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, அந்த காலி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இப்போ அவங்களுக்கு கையில ஒண்ணுமே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க வந்து ஒரு கேஸ் தான் போடணும். கேஸ் வந்து எனக்கு வாடகை நான் வந்து காலி பண்ணி கொடுத்துட்டேன், எனக்கு தர மறுக்கிறாருன்னு சொல்லிட்டு சிவில் கேஸ் போடலாம். இல்லை ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலாம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏமாத்திட்டாரு, இது மாதிரி காலி பண்ணி 4 நாள் தரேன்னு சொல்லி காசு வாங்கணும், காலி பண்ணி கேட்டாரு, அட்வான்ஸ் கொடுத்து தரப்பாருன்னு சொல்லி கொண்டாங்கன்னா அங்கேயும் பார்த்து பண்ணுவாங்க. ஸோ போலீஸ்காரங்க நினைச்சா அதை ஒரு பேசி சால்வ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, இது வந்து சிவில் மேட்டர்ஸ் அதனால முடியாது, நீங்க அது கோர்ட்ல போய் பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க சிவில் கேஸ் தான் போடணும். ஓகே, வாடகை என்பது எப்போது செலுத்த பண்ணணும் சார்? அதே மாதிரி வாடகைக்கான ரசீது என்பது அவசியம் தானா? வாடகை வந்து இப்போ கொடுக்கணும்னா இப்போ வந்து பெரும்பாலான அக்ரிமெண்ட்ல வந்து அந்த அக்ரிமெண்ட்ல சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து 5ஆம் தேதிக்குள்ள எனக்கு வாடகை கொடுத்துடணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சிலர் 10ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும்னு போட்டிருப்பாங்க, சிலர் 15ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சிலர் வந்து அக்ரிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாச வாடகை இந்த மாசமே கொடுத்துடணும், இந்த மாச வாடகை அடுத்த மாசம் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சிலர் இந்த மாச வாடகை இந்த மாசம் முன்னாவே கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நிர்ணயம் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தந்த வாடகைதாரரும் டெனண்ட் தான். ஸோ அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் நீங்க நடந்துக்கணும். இதே மாதிரி வாடகையை வந்து ஆன்லைன்ல பே பண்ணலாமா சார்? வாடகையை வந்து அதுல இப்போ பெரும்பாலான விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒப்பந்தத்துல குறிப்பிட்டிருப்பாங்க, என் வாடகையை நீங்க வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ண போட்டிருந்தாங்கன்னா நீங்க அந்த வாடகை டெபாசிட் பண்ணணும். இல்ல என்கிட்ட கையில பர்சனலா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க பர்சனலா கொடுக்க வேண்டியிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் வாங்கி அந்த பேங்க் அக்கௌண்ட்ல மாசம் நீங்க செலுத்துற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ப்ரூஃபா இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த தேதியில உள்ள பேங்க் அக்கௌண்ட்ல கொடுத்தோன்னு உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க வாங்கியிருக்கோம். அவங்களும் வந்து கண்டிப்பா ரசீது கொடுக்கணும். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லேண்ட்லார்டும் வாங்குற பணத்துக்கு ரசீது கொடுக்கணுன்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த சப்போஸ் நீங்க கேஷா கொடுத்தீங்கன்னா கம்பல்சரியா நீங்க ஒரு பேங்க்ல மூலியமா செக்காவோ இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷனாவோ ஜிபேவோ பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க பணம் இங்க நம்ம அக்கௌண்ட்ல அவங்க அனுப்பணுன்றதுக்கு அந்த ப்ரூஃப் இருக்கும். சப்போஸ் நீங்க அப்படி இல்லாம கேஷா வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரசீது கேட்டு வாங்கி தான் வாங்கணும். அப்பதான் நாளைக்கு காசு கேஷா கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட 6 மாசம் கழிச்சு எனக்கு 6 மாசம் வாடகை தரல அப்படின்னா இப்ப நீங்க வாடகை கொடுத்தோன்னு நிரூபிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கணும்னா டெனண்ட்டுக்கு இருக்கும். ஸோ அதனால கேஷா கொடுக்குற போது கண்டிப்பா ரசீது வாங்கிங்க. மற்றபடி இப்போ ஜிபே பண்ணும் போதோ இல்லை செக்கா கொடுக்கும் போதோ கூட அதுக்கும் ரசீது வாங்குறது தப்பு இல்லை, அதுவும் வாங்கினா கூட உங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஓகே, இப்போ இரு தரப்பினருக்கும் ஏதோ ஒரு சண்டை நடக்குது சார், அதுல வந்து வாடகைதாரர் வந்து வாடகை கொடுக்குறாரு, இதை வந்து வீட்டின் உரிமையாளர் வந்து மறுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு என்ன சார் செய்யணும்? இப்போ அதுக்கு வந்து வேற ஆப்ஷனே இல்லை, நீங்க கோர்ட்டை தான் போய் டெபாசிட் பண்ணணும். இப்போ வந்து பழைய சட்டங்கள்ல வந்து ரொம்ப நீதிமன்றத்துல செலுத்தலாம். நீதிமன்றத்துல நாங்க மறுக்கிறாரு, நாங்க ஒரு வழி இல்லை, அதுக்கு ஒரு கோர்ட்ல பெட்டிஷன் போட்டு நான் கோர்ட்ல செலுத்துறேன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போடலாம். ஓகே, வீட்டின் உரிமையாளரோட உரிமைகள் என்ன சார்?
வீட்டிலோட உரிமையாளர்களோட உரிமைன்னா அவங்க ஓனர்ன்ற முறையில் அதை இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்க்கலாம். ம் இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ பொதுவான இடங்களை வந்து பார்க்கலாம். ம் இப்போ அவங்க டெனண்ட் இருக்கிற இடத்துக்குள்ள போய் பார்க்கணும்னு சொன்னோன்னா ம் அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு நோட்டீஸாக கொடுக்கணும். இப்போ என் வீடு தான் டெனண்ட் தான் நான் நினைச்சேன்னு சாவி திறந்துட்டு உள்ள போக முடியாது. ஓகே. அடிக்கடிக்கு அதே மாதிரி போய் பார்க்கலாம் முடியுமா? பார்க்குறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ், ஒரு நாளைக்கு வர போறேன்னா இன்னைக்காவது நோட்டீஸ் கொடுக்கணும். ம் அது கொடுத்துட்டு போறது தான் அவங்களுக்கு உரிமையான ஒரு விஷயம். ஓகே நினைச்ச மாத்திரத்துல டக்குன்னு உள்ள பூந்து பண்றதுன்றது வந்து அவங்களுடைய பிரைவசியை ஓகே மீற மாதிரி விஷயமா இருக்கும். அப்போ அவங்களுக்குள்ள உரிமைகளை வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து அவங்க 2 பேருக்கு இல்ல நான் சொன்ன மாதிரி பிரச்சனை ஏதோ வருது அப்படின்னா வாடகை ஒப்பந்தத்தை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாமா வீட்டின் உரிமையாளர்? 2 பேருக்கும் இப்போ சப்போஸ் அந்த அந்த நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த வாடகை ஒப்பந்தத்திலேயே அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த வாடகை ஒப்பந்தத்தை எப்படி முடிவு கொண்டுறது, எந்த மாதிரி சூழ்நிலையில முடிவு கொண்டுறதுன்னு போட்டிருப்பாங்க. இன்னும் டைம் பீரியட் இன்னும் முடியல அப்படின்னாலும் டைம் முடியலன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் வந்து சப்போஸ் நாங்கள் நான் வாடகை ஒப்பந்தம் ஒரு 11 மாசத்துக்கு போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்க ஒழுங்கா வாடகை செலுத்தல இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருவேன். ஒரு மாசம் நோட்டீஸ் கொடுத்து காலி பண்ண சொல்லலாம் அப்படின்னு அந்த ஒப்பந்தத்துல போட்டிருந்தாங்கன்னா அந்த ஒப்பந்தப்படி நீங்க வந்து நோட்டீஸ் கொடுத்து காலி பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ 2 பேருக்குள்ள பிரச்சனை ஏதாவது வரும்போது இந்த மின்சார இணைப்புல துண்டிக்கிறாங்க, அப்புறம் வந்து வாட்டர்லாம் வரவிடாம தடுக்கிறாங்க, இதெல்லாம் வந்து வீட்டின் உரிமையாளர் செய்யலாமா சார்? வீட்டின் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் வந்து அவங்களுடைய மெயின்டெனன்ஸை கட் பண்ணக்கூடாது. அம்யூனிட்டிஸை கட் பண்ணுறதுக்கு லேண்ட்லார்டுக்கு உரிமை கிடையாது. இப்போ ஒரு வாடகை செலுத்தலை அப்படின்றதுக்காக கரண்ட்டை கட் பண்ணுறதோ இல்லை தண்ணியை கட் பண்ணுறதோன்றது பண்ணக்கூடாது. ஆனால் வந்து அதே சமயத்தில் சப்போஸ் ஒரு வந்து மெயின்டெனன்ஸுக்குன்னு காசு வாங்குறாரு, அப்போ வந்து மெயின்டெனன்ஸ் காசு வாங்கும்போது அவர் மெயின்டெனன்ஸே ஒரு 10 மாதம் கட்டு வாடகையும் கொடுக்காம இருக்கிறாரு, நான் மெயின்டெனன்ஸும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ நான் காசே வாங்காமல் நான் எதுக்கு தண்ணி கொடுக்கணுன்ற ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது இதை கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். சப்போஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் அஸ் அ ஜென்ரல் ரூல் இந்த அம்யூனிட்டிஸை கட் பண்ணக்கூடாது. ஸோ அதே சமயத்தில் காசே கொடுக்காம அம்யூனிட்டிஸ் அவங்க பெற்றுக்கிட்டே இருக்கலாமான்னா அது வந்து இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். இப்போ கோர்ட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஒரு டிஃபென்ஸ் எடுத்தாங்க. லேண்ட்லார்டு வந்து நான் வந்து 6 மாசம் மெயின்டெனன்ஸ் தரல, கரண்ட் பில்லும் கட்டாமல் இருக்கிறாரு, வாடகையும் கட்டாமல் இருக்கிறாரு, தண்ணியும் எடுத்துக்கிட்டு இருக்காரு, மெயின்டெனன்ஸ் கொடுக்கல, அப்படி அதனால நாங்கள் எதுக்கு சப்ளை பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த சமயத்தில் அவங்க கட் பண்ணாங்கன்னா சரியா தப்பான்றது கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமா வந்து வீட்டின் உரிமையாளர் வீட்டை வந்து பூட்டிடுறாரு, வாடகைதாரர் கிட்ட சொல்லாம, இது மாதிரிலாம் செய்யலாமா? உடனடியா கைப்பற்றலாமா வீட்டை? இந்த மாதிரி அப்படி பண்றதுக்கு லேண்ட்லார்டுக்கு உரிமை கிடையாது. வந்து லேண்ட்லார்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் டெனண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட வாடகை வாங்குறதுக்கு உரிமை இருக்கு. அதை பற்றி அப்படி சப்போஸ் அவங்கள காலி பண்ணணும் வாங்கணும் அப்படின்னா ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், கோர்ட்ல கேஸ் போடணும், கோர்ட்ல கேஸ் போட்டு கோர்ட் மூலியமா அமீனா மூலியமா தான் காலி பண்ண முடியுமே தவிர நினைச்ச மாத்திரத்துல ஒரு பூட்டு போடுறது சரியான செயல் அல்ல. அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. அதுவும் இல்லாம நினைச்ச மாத்திரத்துல போய் அடியாளை கூட்டிட்டு போய் காலி பண்ணி வைக்கிறதுக்கும் உரிமை கிடையாது.